ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2024 என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்காக 6 கிராமில் செயின் வாங்கணும் அப்படின்றது. இது இப்போது வீடியோக்காக ரெடி பண்ணதில்லை. போன வருஷம் எங்கள் பொண்ணு எப்போ பிறந்தாலும் அப்போவே நாங்கள் பிளான் பண்ணி யோசித்து வச்சது தான். ஸோ இந்த வருஷம் 5ஆம் மாதம் அவளுக்கு பர்த்டே வரும். அவள் பர்த்டே அப்போது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு 6 கிராம்ஸில் செயின் வாங்கணும் அப்படின்றது தான். போன வருஷம் பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. அதனால் பெருசாக சேமிப்பு இல்லை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த யோசனையுமே இல்லை. இப்போ மறுபடியும் பழைய மாதிரி திரும்பவும் சேர்த்து வைக்கணும், சேமிக்கணும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 6 கிராம்ஸ் செயின் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 கிராம் என்கிட்ட இருக்குது. இப்போ வீடியோவில் நீங்கள் 2 கிராம் பார்த்துட்ருக்கீங்க. 1 கிராம் நாங்கள் அடகில் வச்சுருக்கோம். அது அவள் பர்த்டேக்குள்ளே கண்டிப்பாக மூட்டி எடுத்துருவேன். அப்படி பார்த்தீங்கன்னா 3 கிராம் இருக்குது. இன்னும் 3 கிராம் சேவ் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் 3 கிராம் இருக்குது, இன்னும் 3 கிராம் தானே சேவ் பண்ணணும், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக எனக்கு பார்த்திங்கன்னா இது பெரிய விஷயந்தான். ஏன்னா நான் என்னால் என் மூலமாக எந்த வருமானமும் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வேலைக்கு போகல. நான் நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு வீட்டு செலவுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு அதில் மட்டும்தான் என்னால் மிச்சம் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ இருக்கிற விலைவாசியில் 5000 ரூபான்றது அதுவே பத்தாத ஒன்று தான். பட் அது இதில் நான் மிச்சம் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய சவால். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கிராம் இருக்குது. இப்போ 3 கிராம் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நான் இந்த வீடியோவை இன்றைக்கி ரெடி பண்ணனால இன்றைக்கி டேட்டு 4ன்னு போட்டு இன்றைக்கான கோல்டு ரேட்டை வச்சு தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ நாளைக்கு தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ நாளைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட்டு 6 கிராம்ஸ் 5th மந்த்துக்குள்ளே நம்ம இந்த 6 கிராமை வாங்கி ஆகணும். ஆல்ரெடி 3 கிராம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் காயினாக. இன்னும் 3 கிராமை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கலாம். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஃபுல்லாகவே அவங்களால சரியாக வேலைக்கு போக முடியல. ஸோ நான் டெலிவரி ஆகி இருந்தனால என்னை முழுக்க பார்த்துக்கிட்டது அவங்க தான். அதனால் அவங்களால சரியாக வேலைக்கு போக முடியல. அதனால் நாங்கள் சேமிப்புன்னு சொல்லி எதுவுமே எடுத்து வைக்கல. இப்போ இந்த வருஷத்துலேருந்து தான் எல்லாம் திரும்பவுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, அவங்களோட ஆட்டோ எஃப்சி இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்காக நாங்கள் எடுத்து வைக்க வேண்டிய பணமும் இன்னும் இருக்குது. ஸோ அவங்களால அதை எல்லாமே பண்ணிக்கிட்டு எனக்கும் அவங்களால கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண முடியாது. பட் அவங்க அப்படி ஒரு வேளை ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்கள நம்ம இப்போ முழுசாக நம்ப முடியாது, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் வருது 1000 ரூபா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், மகளிர் எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 5 மாதத்துக்கு 5000 ரூபா வந்திருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்றத நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிற காசுன்னு பார்த்தா வீட்டு செலவுக்கான அமௌண்ட் 5000 ரூபா. 1 கிராம் கோல்டோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வருது. ஆனால் என்கிட்ட வீட்டு செலவுக்கு இருக்கிற அமௌண்ட்டு 5000 ரூபா தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த 5000 ரூபாவே கம்மி, நீ இந்த காசை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறியா இல்லை செலவு பண்ணி சாப்பிட்றியா, ஏம்மா நீ ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி யோசனைலாம் உங்களுக்கு வரலாம். நான் வீட்டு செலவை எப்படி இந்த 5000 ரூபாயில் ரன் பண்ணுறேன், அதாவது நீங்களும் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏன் சுச்சுவேஷன், எங்கள் ஃபேமிலி, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் இதுக்கப்புறம் வரப்போகிற நாளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதை நம்ம ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம், இதில் அது வேண்டாம்.
இப்போ இந்த 5000 ரூபாயில தான் என்னால் சேவ் பண்ண முடியும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதத்துக்கு என்னால் ஒரு 1000 ரூபாய், அதுவே மேக்ஸிமம் தான். அதுக்குள்ளே தான் என்னால் சேவ் பண்ண முடியும். ஆனால் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணணும். என்னால் ஒரு 700 ரூபாய் சேவ் பண்ணாலே ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 மில்லி கோல்டு காயின் வாங்கலாம். அந்த மாதிரி 5 மாதத்துக்கு பண்ணால் 500 மில்லி தான் நான் வாங்கியிருப்பேன். ஸோ 500 மில்லின்னா 1/2 கிராம். என்கிட்ட ஆல்ரெடி 3 கிராம் இருக்குது. 5 மாதம் கழிச்சே நான் 1/2 கிராம் தான் வாங்கினேன் அப்படின்னா 3 கிராமில் கண்டிப்பாக செயின் எதுவும் இல்லை. அப்படி ஒரு வேளை எனக்கு செயின் கிடச்சி நான் வாங்கினேன்னா அதோடய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாதமும் நான் 200 மில்லி வாங்கினா 5 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்திருக்கும். அப்படி பார்த்தா நான் ஒரு 1/2 பவுண்டில் செயின் வாங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 3 கிராம் இருக்குது. இன்னும் ஒரு கிராம் சேவ் பண்ணிட்டா 4 கிராம் 1/2 பவுண்டில் செயின் வாங்கலாம். 1/2 பவுண்ட்லலாம் குழந்தைங்களுக்கு தாராளமாகவே செயின் வாங்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா 3/4 பவுன் வாங்கணும் அப்படின்றது தான். ஏன்னா 3/4 பவுனுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு மெலிசாக தான் இருக்கும். ஸோ அதை விட கம்மியாக அப்படின்னா சரி, அதுக்கு தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். சரி, வாங்குகிறோம், நம்மக்கிட்ட இருந்தால் முழுசாக 1 பவுண்டில் கூட வாங்கிடலாம். பட் இல்லாத பட்சத்தில் 6 கிராமாவது கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அடுத்து 100 மில்லி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து 5810 ரூபாய்க்கு 581 ரூபா வருது. அதுக்கு வந்து டையிங் சார்ஜின்னு சொல்லி 50 ரூபா போடுறாங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு 17 ரூபா வருது. ஸோ 650 ரூபா இருந்தாலே நம்ம வந்து 100 மில்லி ஒரு மாதத்துக்கு தாராளமாக வாங்கிடலாம். ஸோ இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கால்குலேட்டர் சைடில் தனியாக போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ வீட்டு செலவில் நம்ம ஒரு 650 ரூபா 700 ரூபா கிட்ட சேவ் பண்ணால் ஒரு மாதத்துக்கு நம்மளால் 100 மில்லி வாங்க முடியும். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கையில் ஒரு 700 ரூபா இருக்குது, 800 ரூபா இருக்குது, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சா அடுத்த மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு செலவு பண்ணிடுறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக 100 மில்லியாக வாங்கி வைங்க. இந்த 67 ரூபா நம்ம செலவு பண்ணுறோமே அப்படின்ட்டு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இதுவாக மாறி இருக்கும், பெரிய அமௌண்ட்டாக மாறி இருக்கும். அடுத்து ஒரு மாதத்துக்கு நம்ம 200 மில்லி வாங்குகிறோம் அப்படின்னு கணக்கு பண்ணால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 200 மில்லி வந்து காயினாக கிடையாது. ஸோ நம்ம 100 மில்லியை தான் 2ஆக வாங்கி ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிக்கு 50 ரூபான்னா இன்னொரு 100 மில்லிக்கு 50 ரூபா சேர்த்து 100 ரூபா வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி 5 மாதம் 200 மில்லி 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 500 ரூபா வந்துடும். கூட இன்னும் ஒரு 200 ரூபா போட்டால் இன்னும் ஒரு 100 மில்லி வாங்கலாம் போல இருக்குது. நான் இந்த வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஜிஆர்டிக்கு கால் பண்ணி கேட்டேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா 200 மில்லி காயின் அப்படின்றது கிடையாதுங்களாம். ஸோ நம்ம 200 மில்லி வாங்கணும்னு நினச்சோம்னா 100 மில்லியை தான் நம்ம 2ஆக வாங்கணும். 100 மில்லியே நம்ம 2ஆக 100 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு 250 மில்லி காயின் அவங்கக்கிட்ட இருக்கான். அதுக்கு வந்து டையிங் சார்ஜ் 75 ரூபா போடுறாங்க. ஸோ கூட இன்னும் ஒரு 50 மில்லி எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம 250 மில்லி தான் வாங்கணும். ஏன்னா நம்ம அதான் 100 மில்லி 2ஆக வாங்கி 100 ரூபா டையிங் சார்ஜ் கொடுக்கறதுக்கு 250 மில்லிக்கு வெறும் 75 ரூபா கொடுத்துடலாம். ஸோ இதில் ஒரு 25 ரூபா நமக்கு சேவ் ஆகுது. ஒரு வாட்டி நம்ம வாங்குறதுல 25 ரூபா சேவ்னா அது மாதிரி 5 வாட்டி நம்ம வாங்குறதுல நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா 250 மில்லி நான் வாங்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் 250 மில்லி நான் வாங்கணுன்னா நான் ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா கிட்ட நான் சேவ் பண்ணி ஆகணும். அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு 1500 ரூபா நான் வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கினா என்னால் ஒரு மாதத்துக்கு 500 மில்லி வாங்க முடியும். அதாவது 1/2 கிராம் நான் வாங்க முடியும். ஸோ 1500 ரூபா அப்படின்றது வந்து கொஞ்சம் பெரிய சவால் தான் எனக்கு. ஏன்னா அந்த 5000த்தில் நான் 1500 ரூபா சேவ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். பட் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் கண்டிப்பாக.
அப்படி சேவ் பண்ணேன் அப்படின்னா 500 மில்லி வந்து 2905 ரூபா வருது. ஸோ இதுக்கு டையிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து 3000க்கு மேலே வரும். இப்போது நான் உதாரணத்துக்கு கணக்கு சும்மா ஒரு 6 கிராம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் 6 கிராமுக்கு மேலே கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் நம்ம இந்த நகையை வாங்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ கையில் எக்ஸஸாக பணம் இருந்ததுன்னா பரவாயில்ல, ஒரு 10 மில்லி 20 மில்லி கூட இருக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பட் நம்ம கரெக்டாக பார்த்து இப்படி சேவ் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போய் நகை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த கிராமுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம முடிச்சுக்கணும். அதனால் நான் 6 கிராமுக்கு 10 மில்லி கம்மியாக தான் போட்டிருக்கேன். 5 கிராமும் 990 மில்லியும் நான் வாங்குகிறேன் அப்படின்னா இன்னிய கோல்டு ரேட்டே நான் போட்டிருக்கேன் 5810 ரூபா. ஏன் நான் இன்னிய கோல்டு ரேட்டே போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம கோல்டு காயினாக தானே 5 மாதத்துக்கும் வாங்கி சேவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றி நகையாக வாங்க போகிறோம். ஸோ கோல்டு காயின் வந்து என்ன கோல்டு ரேட் ஏறி இருந்தாலும் அந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக நம்ம அதை எப்போ எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டாலும் போயிடும் இல்லைங்களா. அதனால தான் நான் இன்றைக்கி ரேட் போட்டே இதை கணக்கு பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன். ஸோ 5810 ரூபான்னா 34,801 ரூபா வருது. வேஸ்டேஜ் கண்டிப்பாக மினிமம் வேஸ்டேஜ் 4% தான் நான் செயின் எடுப்பேன். ஸோ நான் சரவணா எலைட்டில் தான் கேட்டு வந்தேன். லைட் வெயிட் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் நிறையா வீடியோஸில் பார்த்தேன். நானுமே ஒரு வாட்டி டைரெக்டாக கடைக்கு போயிருக்கிறப்போ மினிமம் வேஸ்டேஜ் அவங்கக்கிட்ட கேட்டதில் 4% அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக 4%குள்ளே இருக்கிற செயினை தான் பார்த்து நான் செலக்ட் பண்ணுவேன். அப்படி பார்த்தா 1392 ரூபா வருது. ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து தானே நமக்கு ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்தா 36,193 ரூபா வருது. இந்த 36,193 ரூபாய்க்கு தான் 3% ஜிஎஸ்டி போட்டால் 1805 ரூபா வருது. ஸோ டோட்டலாக வந்து 37,278 ரூபா வருது. ஸோ இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம். காயின் வந்து நான் வந்து ஒரு 1/4 கிராமுக்கான காயின் காசு சேர்த்துருவேன். மீதி 1/4 கிராம் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே வாங்கி நான் 1/2 கிராமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லிட்டேன். ஆனால் அந்த வேஸ்டேஜ் காசும் ஜிஎஸ்டி காசும் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, கவர்மெண்ட் அமௌண்ட் 1000 ரூபா, அது ஒரு 5000 ரூபா வருது அப்படின்ட்டு. ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா அந்த 2 அமௌண்ட்டும் சேர்ந்து 2500 ரூபாய்க்குள்ளே தான் வருது. ஸோ இதுலேருந்து 2500 ரூபாவை நான் அந்த வேஸ்டேஜுக்கும் ஜிஎஸ்டிக்கும் யூஸ் பண்ணிப்பேன். மீதி இருக்கிற 2500ல் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மாதமும் நான் சேர்த்து வைக்கிற காசு என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வாங்குகிற காசு சேர்த்து 1/2 கிராம் வாங்க போகிறேன்னு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நான் ஒரு மாதம் 1/2 கிராம் வாங்கினா 4 மாதத்துக்கு நான் 2 கிராம் வாங்கியிருப்பேன். 5ஆவது மாதம் ஒரு 1/2 கிராம் வாங்கினா 2.5 கிராம் வாங்கியிருப்பேன். இன்னும் ஒரு 1/2 கிராம் நான் வாங்கணும். இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 1/2 கிராமை தான் நான் அந்த 2500 ரூபாயில் வாங்கிப்பேன். ஸோ இதுக்கு தான் சொன்னேன் நான் அந்த அமௌண்ட்டை நான் தனியாக சேவ் பண்ணிகிட்டே வரேன். கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நான் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணி யோசித்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பட் என்ன நடக்குது அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே போகலாம். கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த மாதம் நான் எவ்வளோ சேவ் பண்ணேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு 1500 ரூபா கொடுத்தாங்களா, என்னால் 1/2 மில்லி ஒரு மாதமும் வாங்க முடியுதா அப்படின்ற மாதிரியான வீடியோலாம் இதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க. தேங்க்ஸ்.